ஆகையால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளில் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வாராக. இந்த நாளில் கூட தினந்தோறும் அநேக ஃபோன் எனக்கு வந்துட்டே இருக்குது. அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. ஐயா, இன்னைக்கு நீங்கள் பேசின வார்த்தை, தேவன் பேசின வார்த்தை எங்களை விடுவித்தது. தேவனுடைய பேசின வார்த்தை எங்களை வாழ்க்கை நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் எங்களுக்குள்ளே வந்தது. நாங்கள் ஜெயிச்சிடுவோம், நாங்கள் உயர்ந்துடுவோம், நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். தேவன் தினந்தோறும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எங்கள் கஷ்டங்களை பற்றி எங்களோட கூட பேசுகிறார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காயா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் எல்லாரும் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. எல்லாமே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றும் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்து முடிப்பாராக. ஆமென். பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த நாளில் கூட நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நாம் அநேக நேரம் தேவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை. அநேக நேரங்களில் உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு வாழ்றது கிடையாது. அநேக நேரங்களில் நம்ம செய்கிற பொருத்தனையில் கூட நம்ம உண்மையாக இருக்கிறது கிடையாது. நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவருக்கு, நான் இப்படி ஆயிடுவேன், இது விட்டுடுறேன், அதை விட்டுடுறேன், நான் போய் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு எக்ஸட்ரா அப்படி அநேக காரியங்களை நம்ம சொல்லி முடித்த உடனே மீண்டும் அதே காரியத்துக்குள்ளே நம்ம போய்விடுவோம். அப்போது நாம் தேவனுக்கு உண்மையாக இல்லை. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? 2 தீமோத்தேயு 2:13 சொல்லுது, நாம் உண்மையாய் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். அப்போது நாம் உண்மையாக இல்லைன்னு சொல்லி தேவன் நம்மளை ஒதுக்குற தேவன் அல்ல. அவர் நாம உண்மையா இல்லைன்னு சொல்லி நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல. அவர் நாம உண்மையா இல்லைன்னு சொல்லி நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் தேவன் நாம எப்பயுமே உண்மையா இருக்கிறது கிடையாது. ஆனாலும் நம்ம அநேக நேரங்களில் உண்மையா இருக்கிறோம்னு ஆண்டவரை சொல்லுவோம், ஆனால் நம்மளால செய்ய முடியாது. ஆனா எல்லா நேரங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா காரியங்களும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை தண்டிக்கணும்னு சொன்னா, நாம உண்மையை தவறி போனதுக்கு நம்மளை அவர் தண்டிக்கணும்னு சொன்னா 1000 முறை நம்மளை கொன்று போட்டாலும் அது ஈடாகாது. ஆனா தேவன் நம்ம மேல ஒரு நாளும் ஒரு நேரமும் தண்டிக்கவோ நம்மளை கைவிடவோ அவர் நினைப்பது கிடையாது. நம்ம உண்மையா இல்லைனாலும் நம்ம அப்பா உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம உண்மையை தவறுனாலும் நம்ம அப்பா உண்மை நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே தினந்தோறும் நம்மளோட கூட நடந்து இன்னைக்கு உயிரோட நீங்களும் நானும் நம்ம குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நிரந்தரமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம உண்மையா இருந்ததுனால அல்ல, கிறிஸ்து உண்மையாய் இருந்ததுனால. அப்போ இன்றைக்கு கீழே வசனம் சொல்லுது, அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார்னு சொல்லி. அப்போ உங்களை அவர் மறுதலிப்பாருன்னு சொன்னா அவர் அவரையே மறுதலிப்பதுக்கு உதாரணமா மாறிடும். அதாவது அவரே மறுதலிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படும். ஆனா அவர் நம்மளை எந்த நாளும் எப்பொழுதும் அவர் மறுதலிப்பதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. இந்த நாளில் கூட நீங்க சும்மா சின்ன சின்ன தவறுகள் நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சிட்டு ஐயோ ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரு, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இல்லம்மா. ஆண்டவர் உங்களை இன்னும் தண்டிக்கல, அவர் தண்டிக்கவும் மாட்டார். என்று சொன்னால் உங்கள் மேல் அவர் நேசம் உள்ளவராக, பாசம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்குது. வேதம் சொல்லுது, அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ள தெய்வம் என்று சொல்லி. இன்னைக்கு என் தேவன் நீங்க உண்மையா இல்லைனாலும் அவர் உங்களுக்கு உண்மையா இருக்கிறார். அதனால தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இனிமேல நான் உண்மையா இல்லை, அவன் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்ற, அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. கர்த்தர் உண்மை உள்ளவராகிறார். என்னைக்கா இருந்தாலும் என் புள்ள என்கிட்ட வந்துடுவான்ற நம்பிக்கையில தேவன் இருக்கிறார். இன்னைக்கே மனம் மாறுங்க. ஆண்டவரே, ஆமா இவ்வளோ நாள் நான் உண்மையா இல்லை, அட்லீஸ்ட் இனிமேல் நான் உண்மையா உங்களுக்கு இருக்குன்னு ஒரு சின்ன ஜெபத்தோட கூட இந்த நாளை தொடங்குங்க. தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வாராங்க. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில், இந்த நல்ல நேரத்தில் அருமையான வார்த்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களோடு நீ இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. எஸ் லார்ட், அநேக நேரங்களில் நாங்கள் உண்மையை தவறிடுறோம். ஆனால் நீர் என்றைக்குமே வாக்கு கொடுத்ததை நீர் தவறாதபடிக்கு இருக்கிற ராஜா. நீர் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. நீ உண்மையுள்ள தெய்வ சுவாமி. நீர் இந்த வானத்துக்கு பூமிக்கு தேவனா இருக்கிறீங்க. அது கோடானகோடி நன்றி. இன்னும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு உரியவர்களே, கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. நீங்க எத்தனை தடவை உண்மையை தவறி இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உண்மையா இருக்கிறார். இன்னைக்கு தவறுன எத்தனை உண்மை நீங்க என்ன காரியம்லாம் செஞ்சீங்க, இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபத்தோட கூட நீங்க ஆரம்பிங்க. தேவன் இந்த புதிய நாளில் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை அவர் செய்து முடிப்பாராக. ஆமென். ஜீசஸ். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.